பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அன்சீன் ப்ரோமோவில் நாமினேஷன் லிஸ்ட் ஒரு 7-8 பேர் வந்திருக்காங்க. அது யார் யாரு, அதில் கொஞ்சம் ஷாக்கிங்கான நாமினேஷன்லாம் இருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து தேர்ட் ப்ரோமோவோட உண்மை என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பார்வதி போய் அரோரா கிட்ட ஒரு ரியாக்ட் பண்ணி ஒரு சொல்யூஷன் போனாங்களே, அதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை. அந்த ப்ரோமோவை உற்று நோக்கினால் இன்னொரு விஷயம் நமக்கு புரியுது. அதையும் நான் ரிவீல் பண்ணுறேன். அடுத்து ரம்யா வந்து பாரு, உன்னெல்லாம் நம்ப முடியாது பாரு, எப்போ வேணாலும் நீ காலை வாரி விடுவ பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு ஒரு ரூலை போட்டால் அந்த ரூலை ஃபாலோ பண்ணும். மைக்கு பேட்டரி எடுக்கிறதுக்கு கொடுவாங்க வலிக்கும் அப்படின்ற மாதிரி வியானா சண்டை போடுறாங்க, சாண்ட்ரா சண்டை போடுறாங்க. எதுக்கு இதுன்னு தெரியல. ஒரு ரூலை போட்டால் அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. அது இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது, அதுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றது ஒன்றும் புரியலையே. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் போட்டிங்கன்னா வீடியோ சருன்னு பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க காய்ஸ், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ப்ரோமோ 3ல என்ன, அந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு எண்டு கார்டு போடலாம் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அதை வந்து ஆதிரை டைரக்டாக சொன்னாங்களே. பட் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்னா, பார்வதி நாமினேஷன்ல வந்துட்டாங்க, அரோரா நாமினேஷன்ல வரல. அதனாலதான் பார்வதியோட ரியாக்ஷன் அப்படி இருக்கு அப்படின்றது எப்படி நீ கண்டுபிடிச்சன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ப்ரோமோவை உற்று நோக்கி பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட்ல எல்இடியில் ஒரு போட்டோ வரும் பாருங்க. அந்த எல்இடியில் என்ன, நாமினேஷன் வராதவங்க போட்டோ தான் எல்இடியில் வரும். அதுல அரோராவோட போட்டோ வருது, கூடவே சபரியோட போட்டோ வருது. அரோரா சபரி இந்த வாரம் நாமினேஷன்ல வரல அப்படின்ற ஒரு இன்புட்டுமே அந்த தேர்ட் ப்ரோமோல மறைந்திருக்கிறது உண்மையே மக்களே. அதனாலதான் இவங்க சொல்றாங்க. ஏன்னா அரோரா வந்து பார்வதி நாமினேட் பண்ணிட்டாங்க. பார்வதி அரோராவை நாமினேட் பண்ணாம விட்டதால அரோரா நாமினேஷன் வரல. அதுல கொஞ்சம் பார்வதி கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காங்க அப்படின்றது யதார்த்தமாக புரிகிறது ஐயா அப்படின்றது ப்ரோமோவோட கருத்து. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரையாங்கிளை முடிச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்டு கார்டு போட்டிருக்காங்க. மேபி அந்த ஒரு அரோரா போட்ட ஓட்டுனால தான் பார்வதி நாமினேட் ஆயிருக்காங்க போல இருக்கு. அதனுடைய வெளிப்பாடா கூட இருக்கலாம் அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. இது ஒரு பக்கம். அடுத்து அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அன்சீன் ப்ரோமோ அது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நாமினேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த அன்சீன் ப்ரோமோ வந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட எஃப்ஜே வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்றாரு, பிரஜன் அமித்தை நாமினேட் பண்றாரு, கனி பிரஜனை நாமினேட் பண்றாங்க, கமருதீன் திவ்யா, சபரி எஃப்ஜே. ஓகேவா. இதுல எஃப்ஜேக்கு மட்டும் ஒரு 3 ஓட்டுகள் வருது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா எஃப்ஜேவை நாமினேட் பண்றாங்க. தலை பதவியை அவர் வந்து லத்தாஜிக்கா யூஸ் பண்ணாரு, ஒழுங்கா பயன்படுத்தல. சில விஷயங்கள் அவர் வந்து ஒழுங்கா அட்ரஸ் பண்ணல, ஒரு கேர்லெஸ்னஸா இருந்ததால நான் அவரை நாமினேட் பண்றேன்ற மாதிரி சுபிக்ஷா எஃப்ஜேவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. வேலிட் ரீசன், அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்றத நான் பாக்குறேன். அடுத்து பார்வதியும் போயிட்டு எஃப்ஜேவை நாமினேட் பண்றாங்க. ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியல. எப்படி ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனும் கம்யூனிகேஷனும் வச்சுக்க முடியவே இல்லை அப்படின்ற ஒரு ரீசன் கண்டிப்பா. ஏன்னா ஒரு பக்கம் பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்கு இல்லையா. அதனால பார்வதி சொல்றது நியாயம் தான். போன வாரம் வந்து அவர் பண்ண ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா பார்வதி போட்டே ஆகணும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. பார்வதி சொன்னது கரெக்ட், சூப்பர் ரீசன். அடுத்து அமித் கானா வினோத்தை நாமினேட் பண்ணலாம். நான் ஷாக் ஆயிட்டேன். என்னதுரா அமித் கானா வினோத் புதிய மெய்யழகன்ற மாதிரி சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அமித் போய் கானா வினோத்தை நாமினேட் பண்ணாரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் நாமினேஷன் வரணுன்றது தான் நானும் சொன்னேன். அதனால ஓகே தான் என்னை பொறுத்த வரையும். பட் அமித் நாமினேட் பண்ணது எனக்கு ஒரு விதமான ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆதிரை கனி நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான். ஆதிரை வந்து கனியை அட்டாக் பண்ணுவாங்க, கனியை வச்சு செய்வாங்க. ஆனால் ஆதிரை எந்த அளவுக்கு ஒரு தெளிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு போயிட்டு இவங்கள எஃப்ஜேவையும் வியானாவையும் அட்டாக் பண்ணல. எஃப்ஜே கிட்ட என்னை பத்தி பேசாத அப்படின்ற ஒரே வார்த்தையை முடிச்சுட்டாங்க. வியானா கிட்டையும் போல. ஸோ அங்கே ஷட்டில் ஹேண்டில் பண்ணி விட்டாங்க. எஃப்ஜே கிட்ட நம்ம ஆஷா போனால் நமக்கு ரிவர்ஸ் ஆயிரும், நம்ம மேலே பிரச்சனை வரும்ன்றதுக்காக ரொம்ப தெளிவாக எஃப்ஜேவை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அழகாக ஹேண்டில் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனால் கனியை போயிட்டு இப்போ அட்டாக் பண்ணிட்டு கனியை தான் டார்கெட் பண்ண போகிறாங்க. ஸோ கனியை டார்கெட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பட் லைட்டாக ஷட்டிலாக டார்கெட் பண்ணுறது ஓகே. பட் ஹெவியாக போனாங்கன்னா அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிரும். பட் இது வரைக்கும் ஆதிரை வந்து பிக் பாஸ் டீம் எதிர்பார்த்ததையும் பண்ணல, நம்ம எல்லாம் எதிர்பார்த்ததையும் பண்ணல. பட் வேற மாதிரி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. பட் போக போக தான் தெரியும் என்ன பண்றாங்கன்றது. இது ஒண்ணு. அடுத்து வினோத் விக்ரம நாமினேட் பண்றாரு. வினோத்துக்கும் விக்ரமுக்கும் ஏதோ ஒன்று முட்டிட்டு இருக்கு போல இருக்கு. அதுவுமே வெளிப்படுது. இந்த நாமினேஷன்ல புது புது பேர்ஸ் நாமினேட் பண்றது தான் எனக்கு ஒரு விதமான ஷாக்கிங்கா இருந்தது. ஓகேவா. இதுல அடுத்து வியானா விக்ரம நாமினேட் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வியானா கூட இருக்கிற விக்ரம் தான். அந்த ரீசனை கேளுங்களேன். அவருடைய கேம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போறாரு, கூட இருக்கவங்க வீக் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கேம் ஸ்ட்ராங் ஆகிட்டு போறாருன்னா அது அவருடைய திறமை.
கூட இருக்கவங்க வீக் ஆயிட்டு இருக்காங்கன்னா நீங்க ஏன் போகணும் அப்படின்றத எனக்கு தோணுச்சு. அவங்க சொன்ன ரீசன் என்ன, அவர் ஸ்ட்ராங்கா வர்றாருன்னா அவருடைய திறமையை வச்சு தானே அவர் ஸ்ட்ராங்கா வராரு. அப்ப நீங்க வீக் ஆவறீங்கன்னா அது உங்களோட தப்பு தானே. அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன, கூட இருக்கவங்க வீக் ஆவறானா அப்ப அவன் தெளிவு இல்லாம அவன் கிளாரிட்டி இல்லாம இருக்கான். ஒருத்தன் ஸ்ட்ராங் ஆவறான்றதுக்காக கூட இருக்கணும் அவன் இது பண்ணிட்டே இருக்க முடியுமா? அது உங்களோட தப்பு. அந்த ரீசன்ஸ் எனக்கு வேலிடா படல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது வேலிடா படல. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க. அவருடைய கேம் ஸ்ட்ராங் ஆயிட்டே போறாராம், கூட இருக்கவங்க வீக் ஆகுறாங்கன்னா அப்ப நீங்க வீக்னஸை நீங்க காட்டுறீங்க. அது நீங்க பெனிஃபிட்டை கொடுத்துறீங்க. அடுத்தவங்களை பிளேம் பண்ண முடியாதுன்றதான் நான் நினைக்கிறேன். அடுத்து விக்ரம் பிரஜன் என்னுடைய உழைப்பை திருடி விட்டு ஊதியம் தராம பண்றாரு, ஊதியத்தை அப்படியே வராம பாத்துக்கிறாருன்னு. என்ன உழைப்பை திருடினாரு, என்ன ஊதியம் தராம பாத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல எனக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கு. அது என்னன்றத போக போக தான் தெரியும். ஓகேவா? இந்த ப்ரோமோவின் அடிப்படையில், அன்சீன் ப்ரோமோவின் அடிப்படையில் விக்ரமுக்கு 2 ஓட்டு, பிரஜனுக்கு 2 ஓட்டு, எஃப்ஜேக்கு 3 ஓட்டு. இந்த 3 பேர் கம்பல்சரி நாமினேஷன்ல இருக்க போறாங்க. இந்த 2 ஓட்ஸ் கணக்குப்படி வந்தாவே 3 பேர் கம்பல்சரி. இந்த 1 ஓட்டு கணக்குல பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, அமித், திவ்யா, வினோத், கனி இந்த 5 பேர் வந்திருக்காங்க. இதன் மூலியமா பார்த்தா 8 பேர் நாமினேஷன்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெட்ட வெளிச்சமா தெளிகிறது ப்ரோமோ படி அப்படின்றது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது ப்ரோமோ விஷுவல்ஸ். அடுத்து லைவ்ல பார்வதி ரொம்ப அப்செட். ஏன்னா ரம்யா ஓட்டு போட்டு நான் தான் காப்பாத்தினேன், கேப்டன்சி ஆக்கினேன் அப்படின்ற மாதிரி புலம்புன வீடியோ நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம். திரும்ப அதே டைலாக் எடுத்து போய் பிரஜன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த இடத்துல ரம்யா வந்துட்டாங்க. ரம்யா வந்தோன்னா ரம்யா கிட்ட கேட்கும்போது, பாரு நான் அப்படிலாம் பண்ணல பாரு, உண்மையை நான் சொல்லிடுறேன், நான் என்னைக்காவது உன்னை நம்புவேனா? உன்னெல்லாம் நம்பவே மாட்டேன். நீ என்னைக்கு என் காலை வாரி விடுவ, காலை இது பண்ணிட்டு போவேன்றது எனக்கு தெரியும். பிரஜன் மேல கூட ஓப்பு வைப்பின தவிர்த்து உன் மேல 1% கூட ஓப்பு வைக்க மாட்டேன் பாரு அப்படின்னு சொன்னோன்னே, நீ மட்டும் பண்ண மாட்டியா, நீ அதை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பார்வதி ரிட்டர்ன் பேச, எதுக்கு நீ அப்படி ரியாக்ட் பண்ண, என்கிட்ட அப்படி ஏன் பேசினேன் அப்படின்னும் போது சொல்றாங்க, நான் அது ஜென்ரலா ஃபன்னா தான் பேசிட்டு இருந்தேன், எதுவுமே நான் சீரியஸா பண்ணல. பட் நீ அங்க ஆதரிக்கு எதிராக சொன்னல அதுதான் அப்படின்ச்சு. இல்லடி நீ நல்லா பிளே பண்ணுவ, பயங்கரமா பண்ணுவ. ஸோ ஆதரி இப்போ புதுசா வந்திருக்காங்களே மோட்டிவேட் பண்றதுக்காக தான், நீ செயல்படுத்தி காட்டுவடி, அதனால தான் நீ இப்படி பேசின அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பேசி அங்கே ஒரு சமாதானம் ஆனாலும், என்னதான் இருந்தாலும் கேமோட அடுத்த கட்டத்துக்கு ரம்யா சரிப்பட்டு வரமாட்டானே, ரம்யா அதுதான் அப்படின்ற மாதிரி பிரஜன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, ரம்யா ஒரு ரூலை போட்டிருந்தாங்க, பேட்டரி அவங்கவுங்க பேட்டரி அவங்கவுங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் ரூல். பேட்டரி வந்துருச்சு, வியானா வெளியே உட்காந்துக்கிட்டு கேட்கறாங்க பேட்டரி எடுத்தியான்னு. அது சாண்ட்ரா பேசினதை ரம்யா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் பேட்டரி எடுத்தீங்களான்னு கேட்கும்போது, எடுத்து மாத்திட்டீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு பதில் சொல்லாம வியானா ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஒழுங்கா இருங்க இதுவா இருங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த, பேட்டரி போறதுக்கு கூட எழுந்து போய் போட முடியுமான்றது எனக்கு தெரியல. பேட்டரி வருது, அந்த பேட்டரி மாத்துறதுக்கு உங்களுக்கு என்ன? இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, சாண்ட்ரா போயிட்டு பார்வதி சாப்பிட்டு இருக்காங்கன்னு அவங்க பேட்டரியை கைட்டு எடுத்துட்டு போனாங்க. அதுக்குமே பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க சாப்பிட்டு அவங்க பேட்டரி அவங்க மாத்திட்டோம், நீங்க எடுத்துன்னு மாத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சாண்ட்ரா அப்ப அவங்க பேசாம இருக்கணும்னு ஒரு பிரச்சனை உருவாச்சு. ரம்யா என்ன பண்ணிட்டாங்க, பேட்டரி கைட்டுன்னு வச்சாங்கல்ல, அந்த பேட்டரியை எடுத்துட்டு போயிட்டு ஒழுங்கா கொடுத்துட்டு இதை போட்டுருங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேட்டரியை மாத்திடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ரம்யா ஹேண்டிலிங் வெல்லுங்க. டில் நவ் ஷி இஸ் ஹேண்டிலிங் பர்ஃபெக்ட்லி எவ்ரிதிங் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.